வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான லெமன் ரைஸ் எப்படி சூப்பராக செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமனில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். லெமன் ரைஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே லெமன் மட்டும் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் தண்ணி கலந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 3 குழிக்கரண்டிலுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க விடுங்க. நல்லா செவந்த பிறகு காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய், நீட்ட மிளகாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10லேருந்து 15 மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம கரைச்சி வச்சுருக்க எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கோல்டு ஆகும், லெமன் ரைஸ்னால் பயம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். அது கூட ரொம்ப கோல்டுலாம் ஆகாது, பயப்படாதீங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசி போட்டுக்கோங்க. என்னங்க ரொம்ப ஈஸியான லஞ்சு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு பார்க்காதீங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இல்லை சிம்பிளான லஞ்ச்லாம் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, ஒரு சிலர் தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ரைஸ் கலர சொல்ல உங்களுக்கு ரைஸ் வந்து உடையவும் உடையாது, உதிரியாக இருக்கும். சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மிளகுத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் அந்த சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் அந்த சாறு இருக்குது இல்லைங்களா, அதை சாதத்தில் விட்டு நல்லா அந்த அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா லெமன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னவா செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டை வறுவல் தாங்க. முட்டையை வேக வச்சு 2 பாதியாக போட்டு வறுத்து 2 பாதியாக எடுத்து உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஃபிஷ் மசாலா போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா இந்த லெமன் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா சோயா இருக்கு இல்லைங்களா, மீன் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதில் 65 மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தாங்க செஞ்சு கொடுப்பேன். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு உருண்டை சாப்பாடு எக்ஸ்ட்ராவே போகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெமன் ரைஸு. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான லஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சைட் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பசங்க எக்ஸ்ட்ரா ஒரு உருண்டை வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு லெமன் ரைஸ் நான் இந்த வாழை இலையில் பரிமாறி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும். அதை சுட சுட சாதம் போட்டுட்டு ஒரு 2-3 முட்டை பீஸ் வச்சு, அதாவது முழு முட்டை இல்லைங்க, பாதியாக வறுத்த முட்டையை வச்சு கொஞ்சமாக இந்த 65 பண்ணோம் இல்லைங்களா, சோயா